வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் 1ல் நமக்கு 2வது பாடம் கோழி தேடும் கோழி அப்படிங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 கோழியும் ஒன்று இல்லை, இதில் எந்த லீ இருக்குது, அதில் எந்த லீ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 2 கோழியும் வேறு, ஒன்று வந்து கோழி, இன்னொரு வந்து வேறு கோழி, விளையாடுற கோழி. ஸோ அந்த 2 கோழி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ 2026 நியூ புக்குக்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெசனுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் வீடியோஸ்ன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்கும். இல்லாட்டி ப்ளேலிஸ்ட்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் 1 ஆன்சர்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் கூட போய் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நம்ம கோழி தேடும் கோழி கொடுத்துருக்காங்களா. இப்போ அந்த கதையை பார்க்கலாம். இது என்ன கதைனா, பீட்டர் வந்து நல்ல கதை சொல்வானா. எப்படின்னா, இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து மேகம், அந்த அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி மேகம் பொழுது தான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக் படியாக. ஆனால் அவன் பீட்டர் எப்படி சொல்வானா, மழை வந்து அழுகுது, அதனால தான் அது வந்து மழை வந்து பெய்யுது, அந்த மாதிரி வந்து அவன் கதை சொல்வானா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவன் ஒரு கதை சொல்கிறான். கோழி வந்து குப்பையை வந்து பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கதை சொல்கிறான். என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் பீட்டர் என்ன செய்கிறான்னா, கடைக்கு போய் கோழி இருக்குல்ல, கோழி இந்த குப்பையை கிண்டும்ல, அந்த கோழியும் கோழி குண்டு இருக்குல்ல, ரெண்டும் வாங்கிட்டு வரான். அவன் என்ன செய்வானா, ஃப்ரெண்டு கூட போய் எப்பயும் போய் விளையாட போவான். சரியா? அந்த கோழிக்கு அவன் என்ன பேர் வச்சுருக்கானா, சுட்டின்னு பேர் வச்சுருக்கான். சரியா? அந்த குரலை கேட்டோம் என்ன செய்யும், கோழி வந்து வேகமாக ஓடி வரும் அவன்கிட்ட. சரியா? அதுக்கடுத்து அவன் என்ன சொல்வானா, அந்த விளையாடுற கோழி குண்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வர சொல்வானா. உடனே அந்த கோழி என்ன செய்யும், அந்த கோழி குண்டை எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட வந்து கொடுக்குமா. அவன் அதை வச்சு விளையாடுவானான். அதுக்கடுத்து அவன் ஸ்கூல் போய்ட்டு என்ன செய்யும்னா, அந்த கோழி கோழி வந்து கோழி குண்டை வச்சு வந்து விளையாடுவான். இப்படியே என்ன ஆயிடுச்சு, அது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கோழியும் கோழி குண்டும் என்ன செஞ்சுட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ வந்து என்ன செய்யும்னா, என்ன விளையாடுதாங்கன்னா, கண்ணாமூச்சி விளையாடுதாங்க. எதுவும் கோழியும் கோழி குண்டும் கண்ணாமூச்சி விளையாடுதாங்க. சரியா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கோழி குண்டு என்ன செய்யும், ஒளிஞ்சுக்கிடுது. அந்த கோழி வந்து அதை கண்டுபிடிக்க வருது. எங்கே ஒழியுதுன்னா, உருண்டு என்ன செய்யும், கோழி குண்டு உருண்டுக்கிட்டு தானே போகும். அப்போ வந்து கோலத்து மேலே உருண்டுக்கிட்டு போனால அதோட தடம் வந்து இருந்துச்சு. உடனே அதை வச்சு என்ன செஞ்சிருச்சு, கோழி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் அது எங்கே போய் ஒழியுதுன்னு பாருங்கள், ஒரு வீட்டுக்கு பின்னாடி போய் ஒழியுது. ஸோ அதையும் என்ன செஞ்சிருச்சு, அந்த கோழி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த கோழி குண்டு எங்கே போய் ஒழியுதுன்னா, ஒரு குப்பை தொட்டி இருக்குது பார்த்திங்களா, குப்பை தொட்டிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிருச்சு. குப்பை தொட்டிக்கு பின்னாடி போய் ஒழியும் போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ரொம்ப காற்றடிக்க ஆரம்பிச்சதும் அந்த குப்பையெல்லாம் அந்த கோழி குண்டு மேலே விழுந்து அந்த கோழி குண்டு மறைஞ்சு போயிடுச்சு. சரியா? அப்போ என்ன செய்யுது, அந்த கோழி வந்து தேடிக்கிட்டே இருக்கு. ஐயோ, கோழி குண்டை காணுமேன்னு குப்பையை தேடிக்கிட்டே இருக்கு. இதனால தான் கோழி வந்து கோழி குண்டை குப்பையை வந்து கிளறுதுன்னு சொல்லி யார் சொல்கிறா, பீட்டர் வந்து ஒரு கதையை சொல்கிறான். சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு அதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கோழி உண்மையில் குப்பையை மண்ணை ஏன் கிளறுகிறது? எதுக்காக அது மண்ணை வந்து கிளறுது உங்களுக்கு தெரியுமா? இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்று கீரை செய்தே உண்டிடலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேருந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, 1, 2, 3வது 4வது எழுத்துக்களை எடுத்து எழுத விடை கிடைக்கும். அதாவது இப்போ இதில் வந்து முதல் எழுத்து எழுதணுமா, இதில் வந்து 2வது எழுத்து என்னது ரை, அதை எடுத்துக்கணுமா. இதில் வந்து 3வது எழுத்து எடுக்கணுமா, 3வது எழுத்து என்னது தே. அடுத்து இதில் வந்து 4வது எழுத்து என்னது, இதில் நம்ம இந்த எழுத்து எழுதணும். சரியா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்குமா. இது என்ன விடைன்னு பாருங்கள், இறை தேடி. சரியா? இறை தேட இறை தேட. ஈ வந்து முதல் எழுத்து, ரை இதில் வந்து 2வது எழுத்து, தே வந்து 3வது எழுத்து, டா வந்து 4வது எழுத்து. ஸோ வந்து எதுக்கு கோழி வந்து மண்ணை கிளறுது, அது வந்து இறை தேட வந்து மண்ணை வந்து கிளறுது. ஸோ இதான் ஆன்சர், அந்த எழுதிக்கோங்க, இறை தேடன்னு சொல்லி ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து கோழி மாதிரி நடக்க சொல்கிறாங்க, கோழி மாதிரி கத்த சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மிஸ் அவங்க நடத்துவாங்களே, அப்போ சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், செய்தி பழகலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், கதையில் பிடித்த சொற்கள். நமக்கு முன்னாடி வந்து கதை கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம பிடித்த சொற்களை வந்து எழுதணும். இது வந்து நான் சொல்கிற ஆன்சர் தான் கிடையாது, உங்களுக்கு அந்த கதையில் என்ன ஆன்சர் பிடிக்குமோ ஸோ நீங்கள் அந்த சொற்களை வந்து எடுத்து எழுதிக்கலாம். நான் வந்து ஒரு 10 ஆன்சர் கொடுக்க, நீங்கள் இதையும் எழுதிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த கதையிலேருந்து வேறு சொற்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். பாருங்கள், நான் 10 சொற்கள் எழுதியிருக்கேன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. கோழி, பீட்டர், குரல், நட்பு, உருண்டு, கோழி, சுட்டி, அழகு, கண்ணாமூச்சி, ஒவ்வொரு. ஸோ நீங்கள் இந்த 10 இது நீங்கள் எழுதிக்கலாம். இல்லாட்டி வேறு அந்த கதையில் உங்களுக்கு வேறு சொற்கள் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம்.
அடுத்து பாருங்கள், அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர், ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 சொற்கள் எழுதியிருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு எல்லாருமே அதே மாதிரி 10 சொற்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் எழுதியிருக்க மாதிரியே உங்கள் நண்பரும் அந்த மாதிரி சொற்கள் எழுதியிருப்பாங்களே. இப்போ நீங்கள் கோழின்னு எழுதியிருக்கீங்க, அப்போ வந்து அவனும் கோழின்னு எழுதியிருக்கலாம். ஸோ ரெண்டுமே கோழின்னு எழுதியிருக்கீங்களா. இப்போ ஒரே வேலை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க சொல்லி அந்த நண்பரோட பேர் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்களும் அந்த நண்பர் வந்து எத்தனை சொற்கள் வந்து ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி அதோட இப்போ 5 சொற்கள் ஒரே மாதிரி எழுதினா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 5ன்னு போடணும். அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு நேமே நீங்கள் எத்தனை சொற்கள் ஒரே போல் எழுதிருக்கீங்கன்னு எழுதணும். அவ்வளோதான். அடுத்து, ஒரே ஓசையில் முடியும் சொற்கள், கதையில் இடம்பெற்ற விளையாட்டுகள், கதையில் பிடித்த தொடர். ஸோ இதுக்கான இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஒரே ஓசையில் முடியும் சொற்கள், அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னா கோழி ஒரே ஓசையில் முடியுது. அடுத்து வந்து தரும் வரும். சரியா, நீங்கள் அதே மாதிரி இதுவும் நீங்கள் எழுதணும் கிடையாது. அந்த கதையில் வர வேறு சொற்கள் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் வந்து எழுதிக்கலாம். அடுத்து, கடையில் இடம்பெற்ற விளையாட்டுகள், என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டாங்க. முதல் வந்து கோலி குண்டு அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாண்டா. அப்புறம் அந்த கோழியும் அந்த கோலி குண்டு என்ன விளையாட்டு விளையாண்டாங்க, கண்ணாமூச்சி. ஸோ கண்ணாமூச்சி எழுதிக்கோங்க. அடுத்து, கதையில் பிடித்த தொடர், அதே மாதிரி இந்த தொடர் எழுதுன்னு கிடையாது. அந்த கதையில் நிறைய தொடர் இருக்குது, அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் என்ன தொடர் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். கோழியை எடுத்து வரும் அழகே அழகு. ஸோ நீங்கள் இதை எழுதிக்கலாம். இல்லை வேறு ஆன்சர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், எனக்கு பிடித்த விளையாட்டு பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து வந்து படிக்கணும். இது படித்த வீடியோ எழுதணும். இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை என்ன செய்யணும், இது படிச்சுட்டு கீழே இதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கணும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். நமக்கு வந்து மேலே படித்து சொல் தருவேன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையிலேருந்து நமக்கு வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். 2 எழுத்து சொற்கள், நமக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து சொற்கள் கொடுத்துருக்காங்களே, அதில் 2 எழுத்து சொற்கள் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் பாருங்கள், ஓடி, கோழி இதெல்லாமே நமக்கு எத்தனை சொற்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து, உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஸோ நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே, அதில் உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள். உயிரெழுத்துக்கள் நமக்கு எத்தனை மட்டும் 12, ஆலேருந்து அவ் வரை நம்ம படுத்திருக்கோம். ஸோ அந்த எழுத்தில் தொடங்குற சொற்கள் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள். அழகு, ஓடி, உருண்டு, இருக்கிறாய். இதில் ஆ, ஓ, உ, இது எல்லாமே என்னது, உயிரெழுத்துக்கள். ஸோ அதில் தொடங்க சொற்கள் நம்ம எழுதிட்டோம். அடுத்து 3வது பாருங்கள், 2 மெய்யெழுத்து உள்ள சொற்கள். மெய்யெழுத்துக்கள் நமக்கு தெரியும், மொத்தம் 18. இக்கிலிருந்து 2 சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு தெரியும். நமக்கு கொடுத்த சொற்கள் எல்லாத்துலேயும் நம்ம எண்ணி பார்க்கணும். அதில் 2 மெய்யெழுத்துக்கள் இருக்கிறது. ஸோ வந்தேன், வாங்கினான், இருக்கிறாய், கண்டுபிடித்து. இதில் பாருங்கள், இந்து, இன்னு ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அடுத்து வாங்கினாலில் இங்கும் இன்னு 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இருக்கிறாயில் இக்கு, இ 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், கண்டுபிடித்தில் இன்னு, இத்து. ஸோ 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அதை வந்து நம்ம எழுதியாச்சு. அடுத்து, அதிக எழுத்துக்கள் உள்ள சொற்கள். நமக்கு வந்து மேலே சொற்கள் கொடுத்துருந்தாங்களா, அதில் எல்லாத்துலேயுமே எந்த எழுத்தில் வந்து அதிக எழுத்து இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து கண்டுபிடித்தில் தான் 7 எழுத்துக்கள் இருக்குது. மித்த எல்லாத்துலேயுமே 5, 4, 3, 2 அப்படி தான் இருக்குது. கண்டுபிடித்தில் 7 இருக்குது. ஸோ நமக்கு அதிக எழுத்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, கண்டுபிடித்து. அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அந்த கதை கொடுத்துருக்காங்களா, கோழி தேடும் கோழி, இதை செஞ்சுருக்காங்க, சுருக்கி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், படித்து பார்க்கணும். மொத்தம் எத்தனை டைம் படித்து பார்க்கணும்னா 3 டைம் படித்து பார்க்கணும். படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் இதில் வந்து எழுதணும். செகண்ட் திரும்பவும் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லி இதில் எழுதணும். 3rd டைம் படிக்கும்போது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி எழுதணும். ஸோ இதை நீங்கள் தான் வந்து படித்து பார்த்து அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி எழுதணும். அடுத்து பாருங்கள், 2ம் நட்பாக இருந்தன தொடரில் 2ம் என்ற சொல் எவற்றை குறிக்கிறது. எந்த 2ம் வந்து நட்பாக இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கோழியும் ரைட் தானே. கோழி தான் என்ன செஞ்சிச்சு, 2ம் நட்பாக இருந்தன. சரியா. அடுத்து பாருங்கள், குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன. குப்பை வந்து ஏன் கீழே விழுந்துச்சு, அப்போ வந்து என்ன செஞ்சிச்சு, ஒரு பெரிய காற்றடிச்சிச்சுல, அதனால தானே விழுந்துச்சு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. காற்று வேகமாக வீசியது. காற்று வேகமாக வீசியதான் என்ன செஞ்சிச்சு, அந்த குப்பை வந்து கீழே எல்லாம் விழுந்துருச்சு. காற்று வேகமாக வீசியது. பாருங்கள், தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பூக்கள், தேன், வண்ணம், இது எல்லாத்துக்கும் தொடர்புடைய சொல் என்னது, வண்ணத்து பூச்சி. ஸோ நீங்கள் இங்கே என்ன செய்யணும், அந்த வண்ணத்து பூச்சியை இங்கே எடுத்து இந்த கோட்டில் வந்து எழுதணும். வண்ணத்து பூச்சின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து, மீன், நண்டு, கப்பல், இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும், கடலில். ஸோ கடல் எங்கே இருக்குது, இந்த இடத்துல கடல் எழுதிக்கோங்க, கடல். அடுத்து, இனிப்பு, தோட்டம், யானை, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது என்னது, கரும்பு. ஸோ 3வது இடத்துல என்ன எழுதணும், கரும்புன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 4வது பாருங்கள், வானம், மேகம், குடை, இதுக்கெல்லாம் தொடர்புடைய சொல் வந்து என்னது, மலை. ஸோ இங்கே என்ன எழுதிக்கோங்க, மலைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்னில் வண்ணத்து பூச்சின்னு எழுதிக்கோங்க. வண்ணத்து பூச்சி நமக்கு இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வண்ணத்து பூச்சி, அதை அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் கடல், 3வது கரும்பு, 4வதுக்கு வந்து மலை.
அடுத்து பாருங்கள், நமக்கு தொடர்ந்து எழுத சொல்லியிருக்காங்க. கிளி பறக்கும் வானம், வானம் பார்க்கும் பாப்பா, பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் இருக்கும் மரம், மரம் தரும் பழம். ஸோ நமக்கு வந்து ஒரு அந்தாதி கடைசியில் முடிகிற சொல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. இப்போ மரம் தரும் பழம் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பழம் கொடுத்துருக்காங்க. இப்போ பழங்கிற பழங்கிற சொல்லு தொடங்குற ஒரு வாக்கியத்தை நம்ம வந்து எழுதணும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். எழுதிக்கோங்க. பழம் தின்னும் கிளி, கிளி பறக்கும் வானம். அவ்வளோதான். இந்த 2 லைன் மட்டும் எழுதிக்கோங்க. பழம் தின்னும் கிளி, லாஸ்ட்டாக கிளி வந்திருக்கு. அப்போ கிளியிலேருந்து நம்ம தொடங்கணும். கிளி பறக்கும் வானம். ஸோ திரும்ப மேலேருந்து வானம் பறக்கும் பாப்பா, அப்படி வரிசை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். நம்ம இதை பார்த்து என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ இப்போ ஆன்சர் நான் உங்களுக்கு எழுதுகிறேன்.